அரசியல் யார் நிரந்தர நண்பன் இல்லை நிரந்தர எதிரி இல்லைன்றதுக்குலாம் இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணம். இதையெல்லாம் தாண்டி நம்மால் வந்துட்டார் ஓபிஎஸ், நம்ம சிங்க குட்டி வந்துட்டார். இதெல்லாம் கூட ஈஸியாக கடந்து போகலாம். அவர் வந்து போய் கேட்டை உடைக்கிறேன், வீட்டை உடைக்கிறேன், காரை உடைக்கிறேன்னு ஒவ்வொன்றா உடச்சி உதயசூனை மாற்றிக்கிட்டே இருக்காரு. அவர் எம்ஜிஆரோட உண்மையான தொண்டனா இருந்தால் கண்டிப்பாக எம்ஜிஆர் பேரை பச்சை குத்திருப்பார். அது என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு காலத்தில் அறிவிச்சார் தெரியுங்களா உங்களுக்கு? கொடி தானே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் முகமா இருந்துச்சு, அதுக்கப்புறமா அதிமுகவோட கொடியை பச்சை அண்ணா எம்ஜிஆர் வந்து கையில் கொடியை பச்சை குத்தணும்னு சொன்னார். சொன்னோன்னா நிறைய பேர் குத்திட்டாங்க. அது சில பேருக்கு அது எதிர்வினைலாம் வந்தோடனே எம்ஜிஆர் முதல்ல எம்ஜிஆரோட புகைப்படத்தை பச்சை குத்த சொன்னார். அது பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா தான் புகைப்படத்தை வேணா அண்ணாவோட எம்ஜிஆர் இல்லைங்க. எம்ஜிஆர் வந்து நடிக்கிறப்பே பாதி பேர் எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆர் புகைப்படத்தை குத்திட்டாங்க. அப்பயே எம்ஜிஆர் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கையில் புகைப்படம் வச்சுருப்பாங்க. ஜோதினி என் நண்பர்லாம் நான் பார்த்துருக்கேன். அதப்புறம் வந்து நிறைய பேர் கலைஞர் வந்து விலைக்கு வாங்கினார், பதவி ஆசை கேட்டால். அப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரல. என்னடா நிறைய பேர் இங்கே வந்து அங்கே போகிறானுங்களே அப்படின்றப்ப எம்ஜிஆர் வந்து பொது மேடையில் அறிவிக்கிறார். யார் யார் உண்மையான தொண்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளுடைய கொடியை நீங்கள் பச்சை குத்துன்னு எம்ஜிஆர் அறிவிக்கிறார். அப்போ எல்லாரும் எடுத்து குத்துறானுங்க. அப்போ வந்து சில பேருக்கு அது எதிர்வினைலாம் பச்சை குத்துறதுலாம் ஈஸி கிடையாது. இப்போ மாதிரிலாம் டேட்டா கிடையாது. அப்போல்லாம் அதெல்லாம் உயிர் போகும் பச்சை குத்துறது. அதெல்லாம் வேறு விஷயம் வந்தோன்னா அது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்னால யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க மட்டும் போனீங்கன்னு சொல்லி வாபஸ் வாங்கினார். இப்போ அதில் உண்மையான தொண்டனா ஓபிஎஸ் இருந்து அந்த பச்சை குத்தியிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்ச உண்மையான தொண்டனா இருக்க வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறமா தானே ஓபிஎஸோட காலமே ஆரம்பிக்கலங்க. ரசிகர் நீங்கள் சொல்கிற அரசியலுங்க, ரசிகர் சொல்கிறேன். 2 ஆப்ஷன் அதுதான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஆப்ஷனே எம்ஜிஆருடைய பச்சை குத்துறது, எம்ஜிஆர் முகத்தை. 2வது ஆப்ஷன் தான் கொடி. நீங்கள் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தால் எம்ஜிஆர் ரசிகர் எத்தனை பேர் பச்சை குத்துறதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் கொடி. நீங்கள் இப்போ எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து எம்ஜிஆர் ரசிகராக இருந்தாலும் கண்டிப்பாக பச்சை குத்திருப்பார்ல. அவர் வந்து சேவல் ரெட்டைப்புறா வரப்பவே அவர் ஜெயலலிதா அணியில் இல்லையே, ஜானி அணியில் தான் இருந்தார். எடப்பாடி தான் எங்கே இருந்தார்? ரெட்டைப்புறாவில் தான், சேவலில் தானே இருந்தார் எடப்பாடி. எடப்பாடி உள்ளே வரப்பையும் ஜெயலலிதா அணி தான், இப்பயும் ஜெயலலிதா அணி தான். இவர் உள்ளே வரப்பே ஜானகி அணி. சிஎம் போஸ்டிங் கொடுத்தாங்க. அது அடுத்த கதைங்க. நான் சொல்றது வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லாம் என்றைக்குமே அவர் இருந்தாருன்றதுக்கான உதாரணம் சொல்கிறேன்.